ஸோ நம்ம நேத்திக்கு வந்து ஃபிஃப்த் ஸ்டான்ஸா பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம பாட்டு முடிஞ்ச உடனே இன்னைக்கு வந்து பிரதட்சிணா மந்திரம் பார்க்கலான் இருந்தோம் இல்லையா? அதுபோல் யாரு ரிப்பீட் பண்றீங்க கூட? हरे कृष्णा माता जी। ஹரே हरे कृष्णा கிருஷ்ணா மல்லேஸ்வரி மாதாஜி. தேங்க்யூ माता மாதாஜி. जी। எஸ். ஸோ நான் மல்லேஸ்வரி மாதாஜி, சத்யராகவன் மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் माता जी। हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா. நானும் பண்றேன். யானி கானி சா பாபானி यानि कानि च पापानि यानि कानि च पापानि यानि कानि च पापानि ब्रह्मा हत्याधिकानि च ब्रह्महत्यादिकानि च ब्रह्मा हत्याधिकानि च ब्रह्महत्यादिकानि च तानि तानि प्रणश्यन्ति तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे प्रदक्षिण पदे पदे तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे यानि कानि च पापानि ब्रह्मा हत्याधिकानि च यानि कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे तानि प्रणश्यन्ति पदे சோ இந்த ஸ்டான்ஸா வந்துட்டு நம்ம ஜெனரலா 3 தடவை பாடுவோம். ஹரே கிருஷ்ணா. யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் பாடுறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மல்லீஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மல்லீஸ்வரி மாதாஜி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ரேவதி மாதாஜி பாடலாம். எஸ் மல்லீஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யானி கானி ச பாபானி பிரம்மஹத்யாதிகானி ச தானி தானி பிரணஷ்யந்தி பிரதர்ஷ்ய பதே பதே. குளிச்சாலே போதும், இருக்கிற பாவம் எல்லாம் போயிடும் சொல்லுவாங்க இல்லையா? சோ அத மாதிரி துளசி தேவியை நம்ம சுத்தி வரும்போதே பாவம் எல்லாம் அழிஞ்சு போகுது. எந்த அளவுக்குன்னா சம்டைம்ஸ் பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு இல்லையா? ஒரு பிராமணனை கொல்றது, அந்த தோஷம் கூட வந்துட்டு கழிஞ்சு போயிடும். அவ்வளோ வந்துட்டு மகத்துவமானவங்க வந்து துளசி தேவி. ஹரியோம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம ரிப்பீட் பண்ணலாம். அத்தியாயம் 4 பதம் 18. अकर्मण्य कर्म यः पश्येत् अकर्मण्य कर्म यः पश्येत् अकर्मण्य कर्म यः पश्येत् अकर्मणि च कर्म यः 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 सबुद्धिमान् मनुष्येषु सबुद्धिमान् मनुष्येषु सबुद्धिमान् मनुष्येषु सबुद्धिमान् मनुष्येषु सबुद्धिमान् मनुष्येषु
बुद्धिमान् बुद्धिमान् मनुष्येषु मनुष्येषु सयुक्तः कृत्स्नकर्मकृत् सयुक्ता सयुक्तकृत्स्नकर्मकृत् कर्मकृत् सयुक्तः कृत्स्नकर्मकृत् सयुक्ता सयुक्तकृत्स्नकर्मकृत् कर्मकृत् सयुक्तः कृत्स्नकर्मकृत् सयुक्ता कृष्ण सयुक्तकृत्स्नकर्मकृत् कर्मकृत् कर्मण्यकर्म यः पश्येत् कर्मण्यकर्मय पश्येत् पश्येत् अकर्मणि च कर्म यः अकर्मणि च कर्मयः कर्मया स बुद्धिमान् मनुष्येषु स बुद्धिमान् मनुष्येषु मनुष्येषु सयुक्तः कृत्स्नकर्मकृत् सयुक्तकृत्स्नकर्मकृत् कर्मकृत् हरे कृष्णा हरे अह, कृष्णा ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெற்றி செல்வி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. கர்மண்ய கர்மயக பஸ்யேத் அகர்மண்ய ச கர்மயக சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தக கிருஷ்ண கர்மக்ருத். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. बोल हरे कृष्णा. இன்னைக்கு பகவத்கீதா ஸ்லோகம் 4.18. யாராவது டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறீங்களா? அனுராதா மாதாஜி வாசிக்கிறீங்களா? சாரி மாதாஜி, என்கிட்ட புக் இல்ல. ஓகே ஓகே மாதாஜி, அன்மியூட்ல இருக்கீங்கன்னு. சரஸ்வதி மாதாஜி வாசிக்கிறீங்களா? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வாசிக்குமா? மல்லிகை மாதாஜி ஒரே கர்மத்தையும் காண்பவனே மனிதனில் அறிவுடையவனாகின்றான். எல்லா விதத்தில் செயல்களிலும் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான். ஹரே சகோதரி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நம்ம போன கிளாஸ்ல அதாவது கர்மா அகர்மா விகர்மா மூணுத்தையுமே பார்த்தோம் இல்லையா? சோ இந்த கிளாஸ்ல ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது செயல் செய்யற ஒரு நிலை, அப்புறம் இன்னொன்னு செயலற்ற நிலை அப்படின்னு. சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன உதாரணம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். சோ ஒரு பில்டிங் ஓட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த ஒரு விசிட்டர், அந்த பில்டிங் எல்லாம் ஓகே எல்லாம் சூப்பரா நடந்துட்டு இருக்கா, என்ன நடந்துட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு விசிட்டர் வர்றாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டுன்னு, என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டுன்னு. சோ அப்ப அவன் என்ன பண்றான், அந்த ஆளு அவன் சொல்ல, அவனுக்கு நம்ம ரமேஷ்னு பேர் வச்சுக்கலாம். சோ ரமேஷ் என்ன சொல்றான், அதாவது கண்ணா தெரியல, நான் தான் கல்லு உடைச்சிட்டு இருக்கேன், என்ன ஒரு கஷ்டமான வேலை சார், அதான் இப்ப எல்லாம் வேலை பார்த்தாதான் நம்மளுக்கு காசு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு அந்த விசிட் பண்ண வந்தவரு அவரை விட்டுட்டு அடுத்தது அவர் ஃப்ரெண்டு கூட, அவரோட பேர் நம்ம சுரேஷ்னு வச்சுக்கலாம். சோ சுரேஷை பார்க்க போறாரு. இப்ப சுரேஷ் கிட்ட போயிட்டு, நீ என்னப்பா பண்ற அப்படின்னு. நான் இங்க நம்ம இங்க பகவானுக்கு ஒரு டெம்பிள் பில்ட் பண்றாங்க, ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு. அப்ப அவர் கேக்குறாரு, ஆனா இது கோயில் கிடையாது, இது ஒரு நீங்க ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தானே நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்ல, இதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சுட்டு நான் கோயில் கட்டுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி நான் அங்கேயே போய் வேலை செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால நான் பாதி நாள் தான் நான் வேலை செய்வேங்க, மீதி பாதி நாள் நான் அங்க போய் வேலை செய்வேன் அப்படின்னு சுரேஷ் சொல்றாங்க. சோ அப்புறம் அந்த விசிட்டர் என்னன்னா அவரு கிளம்பிட்டாரு. சோ இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி,
இவங்க 2 பேருமே வந்துட்டு கல்லு உடைச்சு அதே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தனுக்கு வந்துட்டு பயங்கர சலிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னால முடியலையே அப்படின்ட்டு பயங்கரமா அவருக்கு வந்துட்டு, ஏன்னா கல் உடைக்கிறதெல்லாம் ஈஸியான வேலை கிடையாது இல்லையா? சோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாரு. இன்னொருத்தர் அது ரொம்ப சந்தோஷத்தோட பண்றாரு. சோ ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த 2 ஆக்ஷனுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. 2 பேருமே ஒரே வேலையை தான் செய்யறாங்க. ஆனா உள்ள அவங்க மனசுல இருக்கிறதோ இல்ல அவங்க என்னது அவங்க அந்த உணர்வு அதுல இருந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அது வந்து கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கு. சோ நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்மளும் இந்த மாதிரி கல் உடைக்கிற மாதிரி இவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் நிறைய வேலை பார்ப்போம் இல்லையா? பட் வெளியில இருந்து நம்ம பண்ற வேலையோ இல்லைன்னா பக்தியில இல்லாதவங்க பண்ற ஒரு வேலையோ ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி யாருக்காவது கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா? நாங்களும் இததான் பண்றோம் அவங்களும் இததான் பண்றாங்க, ஆனா இது ரெண்டும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி யாராவது உதாரணம் சொல்ல முடியுமா? தாஜி, ஹரே கிருஷ்ணா பிரபு. நானே முதல்ல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல நம்ம ஏதோ வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் பக்தியில பண்ணிட்டு இருக்கோம் மாதாஜி. முதல்ல இதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. மத்தவங்க எக்ஸாம்பிள் சொல்றதை விட முதல்ல நமக்கு வந்து எப்படின்னா, காலையில எந்திரிச்சோம்னா வேலைக்கு போவோம், சந்தியானம் அது மட்டும் தான் பண்ணோம். டெய்லி சாதா சாமி கும்பிடுறது அதுதான். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பக்தி சேவை இருக்கு, இந்த அளவுக்கு நமக்கு பகவான் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இப்ப வேலை பார்க்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது மாதாஜி. அப்ப இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. ஃபீல் ஹரி பண்றேன். போல். சோ ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. சோ உங்களோட டெய்லி ஒர்க்கை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப நான் டெய்லி ஒர்க்ல ஒரு பகுதியா கேக்குறேன். அதாவது இந்த ஒரு செயல் நான் முன்னாடி இதைதான் பண்ணேன், இப்பவும் இப்படிதான் பண்றேன், ஆனா இதுல வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது யாராவது ஃபீல் பண்றீங்களா? எஸ் லக்ஷ்மி மாதாஜி. மாதாஜி, நான் உங்களை வச்சு சொல்றேன். நீங்க டீச் பண்றீங்க, வெளியில டீச்சர்ஸும் டீச் பண்ணுவாங்க ஸ்கூல்ல. நீங்க டீச் பண்றது பக்தி உணர்வு, பகவத்கீதா, கிருஷ்ணரை பத்தி சொல்றீங்க. அவங்களும் அதே வேலை தான் செய்யறாங்க. அவங்களோடது வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லாமா? சொல்லலாம் மாதாஜி. ஹரி போல். சூப்பர் சூப்பர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, நான் சொல்லட்டுமா? தேனு. எஸ், சொல்லுங்க மாதாஜி. அதாவது முன்னாடி நான் கார் டிரைவிங் பண்ணும்போது ஒரு மாதிரி டோட்டலா வேற ஃபீலிங்கா இருக்கும். அது ஒரு கடமையா ஒரு ஒர்க்கா பண்ணுவேன். இப்போ இந்த பிஜி கிளாஸ்க்கு அப்புறமா நான் கடவுளை நினைச்சுக்கிட்டு நம்ம டிரைவ் பண்ணும்போது என்ன சொல்றது, அது ஒரு லயிச்சு என்னை சேவ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. காட் எதுவுமே எனக்கு ஆக்சிடென்டே ஆகாது. ஒரு மாதிரி நல்ல ஒரு ஜாலியா டிரைவ் பண்றேன், சாமியை நினைச்சிட்டே டிரைவ் பண்றேன். டிஃபரன்ஸ் இருக்கு, எனக்கு ஃபீல் ஆகுது. ஹரி போல். ஹரி போல். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ தேனு மாதாஜி. எஸ் Thank you. லக்ஷ்மி என் மாதாஜி. முன்னாடி சமைக்கும் போது ரொம்ப டேஸ்டா சமைக்கணும், நாக்குக்காக சமைக்கணும் அப்படின்னு வகை வகையா செய்வேன். இப்ப பகவானுக்காக சமைக்கும் போது அதுல டிஃப்ரெண்ட் நிறைய தெரியுது, உடம்புலயும் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஹரி போல். மாதாஜி, எல்லாரும் நான் ஒண்ணு பயங்கர சொல்லட்டுமா? ரியலைசேஷன்ஸ்ல இருக்கீங்க. எஸ் சிவதான மாதாஜி, பிள்ளை நான் ஒண்ணு பத்தி சொல்லட்டுமா? சொல்லுங்க பிரபு. சொல்லட்டுமா? சொல்லுங்க பிரபு. ஒரு பொம்பளை சமையல் பண்ணும்போது அத ஒரு கடமையாட்டோ அல்லது கணவனுக்கு சமைக்கணும்னோ நினைக்காம அத ஒரு கலையாட்டு நினைக்கிறது. நீங்க சொன்ன 2 வகையில ஒருத்தன் கல் உடைக்கிறவன் கஷ்டப்பட்டு உடைக்கிறான், ஒருத்தன் அதை ஒரு ஜாலியான ஒரு இதா நினைக்கிறான். சமையல் கலையில ஒருத்தி கடமையே கர்மமேன்னு செய்யறா, இன்னொருத்தி அதை ஒரு கலையா செய்யறா. இந்த 2ம் கம்பேரிசன் தான் சரியா இருக்குமே ஒழிய இப்ப 2-3 பேர் சொன்னதெல்லாம் சரியா இல்லை. டீச்சிங் அது இதெல்லாம் எனக்கு அந்த கம்பேரிசன் ஒத்து வரல. சரிதானம்மா? இப்படியும் வச்சுக்கலாம் பிரபு, தப்பு இல்ல. பட் இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது இந்த ஸ்லோகத்தோட நம்ம பேக் டு இந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷனுக்கே போறோம் அப்படின்னா, அதாவது இப்போ அதான் நீங்க எல்லாரும் ஏன் பயங்கர இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்ற அப்படின்னா, யார் ஒருத்தர் செயல்ல செயலற்ற நிலைய பாக்குறாங்களோ இல்ல செயல் இல்லாம இருக்கும்போது அதையும் செயலா பாக்குறாங்களோ அவங்க ரொம்ப அறிவுள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா நம்ம இப்ப மாதாஜி சொல்ற மாதிரி முன்னாடியும் சமைக்கிறோம் இப்பவும் சமைக்கிறோம். இது ஒரு ஆஹ் ஹோட்டல்ல சமைக்கிறவங்களுக்கு ஒரு சமையல்காரருக்கும் வீட்டுல அம்மா சமைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். குழந்தை ஹோட்டல்ல போயும் சாப்பிடுது வீட்லயும் சாப்பிடுது. ஆனா ஹோட்டல்ல இருக்கிறவன் என்ன பண்றான், அது அவனுக்கு வேலை, இதை பண்ணா அவனுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு பண்றாங்க. வீட்டுல அம்மா இது சாப்பிட்டா இந்த பிள்ளைக்கு இப்படி பிடிக்கும், இந்த பிள்ளைக்கு இது உடம்புக்கு இது நல்லதா இருக்கும், இந்த டைம்ல சாப்பிட்டா அவனுக்கு ஜீரணிக்கும், இந்த டைம்ல சாப்பிட்டா ஜீரணிக்காது, இதுக்கு இந்த ஒரு இடியாப்பம்னா இந்த ஸ்டூ வச்சுதான் சாப்பிடணும் அப்படின்ட்டு
யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன ஒத்துக்கும், அவனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா வந்துட்டு யோசிச்சு யோசிச்சு பண்றாங்க இல்லையா? So, நம்ம வெளியில வந்து 2 பேருமே சமையல் தான் பண்றாங்க. ஆனா ரெண்டுத்துலயும் அவங்க வந்து அவங்க கான்சியஸ்னஸ் வேற. அதாவது நம்ம இந்த இப்ப பார்த்த இந்த ஒரு குட்டி எக்ஸாம்பிள்லயும் அண்ட் நம்ம மாதாஜி பிரபுஜி சார் சொல்ற எல்லாருமே ஷேர் பண்ணதுமே கரெக்ட் தான். சோ அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட டெய்லி வாழ்க்கையில நம்ம இப்ப வந்து இப்ப இன்னைக்கு பகவத்கீதா கிளாஸ்ல இல்லைன்னா என்ன நான் வந்து என் பர்சனல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா காலையில ஒரு 1 மணி நேரம் மொபைல் வச்சுட்டு பாத்ரூம்ல உட்காந்துருப்பேன். இந்த காலேஜ் ஸ்கூல் எல்லாம் போறதுக்கு முன்னாடி அதுல யூடியூப பாக்குறோமா இல்ல வந்துட்டு போன்ல வேற ஏதாவது கேம்ஸ் விளையாடுறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல வெளியில வந்துட்டு ஒண்ணும் இல்லைன்னா சும்மா படுத்துட்டு இருப்போம். சோ இப்பவும் வந்துட்டு அப்பவும் நான் லேப்டாப்பும் போன்ல தான் இருக்கேன், இப்பவும் லேப்டாப் போன்ல தான் இருக்கேன். பட் நம்ம அதை வந்து எதுக்கு உபயோகப்படுத்துறோம், நம்ம மனம்ல வந்துட்டு எந்த ஒரு உணர்வு இல்லைன்னா கான்சியஸ்னஸ் இருக்குங்கிறது வந்துட்டு வேற. அதை வந்து சந்தோஷமா செய்யறதோ, அதாவது அம்மா இப்ப ஒரு பிள்ளைக்கு செய்யும் போது ஐயோ எரிச்சலா, அப்கோர்ஸ் நம்ம ஏதாவது தப்பு பண்ணும் போது நம்ம மேல கொஞ்சம் எரிஞ்சு விழுந்துட்டு திட்டிக்கிட்டே செய்வாங்க. பட் இதுக்கெல்லாம் போய் சமைச்சு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி என்னைக்குமே வந்து அம்மா வந்து எரிஞ்சு விழுந்து செய்ய மாட்டாங்க இல்லையா? சோ அதே மாதிரி அந்த கதையில வந்துட்டு அந்த 2வது வந்து டிவோட்டி பண்ற வேலையுமே வந்துட்டு கஷ்டம்தான். ஆனா இதனால எனக்கு வந்து கிடைக்கிற காசு நான் பகவானுக்காக நான் செலவு பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல வந்துட்டு அவர் பண்றாரு. சோ இத வந்துட்டு இன்னொரு உதாரணமா பிரபுபாத் வந்துட்டு என்ன நம்ம ஆச்சாரியார் வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம வெளியில இருந்து ஒரு பையன் வந்து பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான், கைட்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் அவன் கையில இருந்து நம்ம நார்மலா இருந்து பார்க்கும்போது என்ன இருக்கு, ஓகே பையன் இருக்கான், அவன் கையில நூல் இருக்கு, மேல பட்டம் இருக்கு, அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுது. வெளில இருந்து பார்க்கும்போது சிம்பிளா தான் இருக்கு. பட் அவன் வந்துட்டு ஒரு சைட்ல பட்டம் விட்டானா அந்த பட்டம் என்ன ஆகுது, கீழே போகுது. அதே இதை அவன் இன்னொரு சைட்ல விட்டு அதை வந்து இழுக்கும் போது என்ன ஆகுது, பட்டம் வந்து மேல போகுது. பட் அதை வந்து விடுறவங்க இல்ல அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு அத எக்ஸ்பர்ட்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது இந்த சைட்ல விட்டா பட்டம் கீழே போகும், இந்த சைட்ல விட்டா அது எழும்பும். அதே மாதிரி வெளிப்புறமா பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு செயல் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மள வந்துட்டு இன்னும் இன்னும் பந்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு செயல் வந்துட்டு அதே பட்டம் விடுறதுதான், பட் இன்னொரு சைட்ல திரும்பி நம்ம வந்து பண்ணும்போது என்ன ஆகுது, அது நம்மள வந்து இந்த பந்தத்துல இருந்து விடுபடுத்துது அப்படின்னு. சோ இந்த ஒரு ஞானம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமானது. சோ அதனாலதான் வந்துட்டு அர்ஜுனரும் இங்க வந்து போர்க்களத்துல வந்து அவர் வந்து அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு. ஏன்னா வெளிப்புறமா பார்க்கும்போது நான் வந்து என்னோட கூட பிறந்த இந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ணன் தம்பி மாமா சித்தப்பா தாத்தா குரு இவங்க எல்லாரையும் தான் வந்து நான் கொலை பண்றேன். சோ வெளியில இருந்து பார்க்கும்போது என்னது, அது வந்து ஒரு கோரமான செயல் இல்லையா? அதாவது ஆஹ் ஆறு 7 விதமான மோஸ்ட் கொடூரமான பாவங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து நம்மளோட சொந்தக்காரங்களை நம்மளோட குருவெல்லாம் வந்து கொலை பண்றது. சோ வெளிப்புலமா பாக்குறதுக்கு அது எப்படிதானே இருக்கு அப்படிங்கறத வந்து அர்ஜுனர் சொல்றாங்க. சோ ஆக்சுவலி அப்ப கிருஷ்ணர் இது வந்து என்னது அப்படின்னு, இது ஏன் வந்து அகர்மா, அதாவது இது ஒரு செயலற்ற நிலை அப்படின்ட்டு வந்துட்டு இங்க கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ ஜென்ரலா நம்ம வந்து செயல் அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான செயல் தான். ஒண்ணு வந்துட்டு புண்ணியம் பண்றோம் அதனால வந்து என்ஜாய் பண்றோம், இன்னொன்னு வந்து பாவம் பண்றோம் அதனால சஃபர் ஆகுறோம். பட் ரெண்டுமே என்ன அப்படின்னா கஷ்டம்தான். சோ எப்படி வந்து ஒரு பிசினஸ் மேன் வந்துட்டு பகலா வந்து உழைக்கிறான், உழைச்சு அவன் என்ன பண்றான், அந்த பணம் சம்பாதிச்ச உடனே நான் இப்ப வந்து சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு. பட் அந்த பணம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா அது வந்து அதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். அண்ட் இல்ல அப்படின்னா அந்த பிசினஸ் இன்னும் வளர்க்கணும்னு அவன் என்ன பண்றான், சம்டைம்ஸ் லோன் எடுக்கிறான். அப்ப லோன் காசு வந்து கையில வந்தோன்னா ஓ எனக்கு இப்ப இவ்வளவு பணம் வந்துருச்சு அப்படின்ட்டு வந்து சந்தோஷப்பட்டுக்கிறா. பட் இது வந்து என்னது, கடனாதான் வந்திருக்கு, திருப்பி இந்த கடனை அடைக்கணும். சோ நம்ம பௌதீகமா நம்ம சந்தோஷப்பட்டாலும் அந்த சந்தோஷப்படுறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டிருக்கணும், உழைச்சிருக்கணும். அண்ட் 2வது விஷயம், இப்ப நம்மளுக்கு கையில வந்து திடீர்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்தாலும் அந்த சந்தோஷத்தை வந்துட்டு எப்போ அது முடியும், எப்போ நம்மளுக்கு அடுத்தது என்னது, மேல குதிச்சா கீழே விழுந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எப்போ நம்ம திருப்பியும் கீழே விழுவோம்னு தெரியாது. சோ இந்த பௌதிகமா நம்மளுக்கு வந்துட்டு பாவமோ புண்ணியமோ எப்பவுமே வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள், அதாவது என்னது ஒரு நிரந்தரமான அது ஒரு போராட்டம் தான். அங்க வந்து உண்மையான சந்தோஷமே இல்ல அப்படின்ட்டு. சோ இதுக்கு வந்துட்டு பாகவதம்ல வந்துட்டு பிரலாத் மகாராஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மைத்துனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம். அதாவது கிரகமேதி, அதாவது வந்து கிரகமேதி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகஸ்தா நம்ம இன்னைக்கு நம்ம ஆசிரமம் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, பிரம்மச்சரியம் கிரகஸ்தா வர்ணாசிரமம் வனப்பிரஸ்தா சந்நியாசம் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா. சோ கிரகஸ்த ஆசிரமத்துல நம்ம இருக்கணும். ஆனா நம்மள வந்துட்டு நம்ம பௌதீகமா இருக்கிறவங்கள வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரகமேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா
நம்மளோட வளர்ச்சி வந்து பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துதான் இருக்கும். அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, சீரியல்ல அப்படி இருக்கு, படத்துல இப்படி இருக்கு, எங்க அக்கா வீட்டுல இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்துதான் நம்மளும் ஓ நம்மளுக்கு இது வேணும், நம்மளுக்கு அது வேணும், நமக்கு இப்படி வேணும், அப்படி வேணும் அப்படின்னு நம்ம பௌதிகமா வளர ட்ரை பண்ணுவோம். சோ இதை வந்து கிரகமேதி, ஏன்னா அவன் என்னதான் வளர்ந்தாலும் ஏன்னா ஒரே சக்கரத்துல ஓடுற அந்த ஒரு ஹாம்ஸ்டர் ஒரு பெட் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு குட்டி எலி மாதிரி இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா அது சக்கரத்துக்குள்ளேயே தான் இருக்கும், அதை விட்டு அது வெளியில வர முடியாது, அந்த கூண்டை விட்டு வெளியில வர முடியாது. சோ இங்கேயும் வந்து கிரக அப்படிங்கறது வந்துட்டு ஒரு கூண்டு, அதாவது நம்ம ஆத்மா எதுல இருக்கு அப்படின்னா ஒண்ணு இந்த உடம்புக்குள்ள, இல்லைன்னா இந்த சிருஷ்டிக்குள்ள எப்ப பார்த்தாலும் அது அடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. சோ அதுல வந்து இந்த சுகம் துச்சம், அதாவது நம்ம இந்த சந்தோஷம் நினைக்கிறது வந்து ரொம்ப அல்பமானது, ரொம்ப குட்டியானது. சோ அது எது வரைக்கும் அப்படின்னா இந்த உடல்ல வச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த விதமான ஒரு ஆசையில நம்ம ஈடுபட நினைச்சாலும் அது வந்து இதனால ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம வந்து இது மூலமா நம்ம வந்து முன் வர போறது கிடையாது. சோ நம்மளோட கர்மம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம். யஜ்ஞார்த்தாத் கர்மனோ ஞத்ர லோகோயம் கர்ம பந்தனக. அதாவது நம்ம பண்ற கர்மா வந்து எப்படி அப்படின்னா யஜ்ஞமா இருக்கணும். யஜ்ஞம்னா என்ன, எதுனாலும் நம்ம பண்ற எந்த ஒரு விஷயமும் நம்ம பகவானுக்கு அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா அது யஜ்ஞா. சோ அந்த விதமான அந்த ஒரு கர்மம் செயல் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா கர்ம பந்தனக, அது வந்து கர்ம பந்தனத்தை வந்து அது உண்டு பண்ணாது. அதை தாண்டி நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு இந்த வந்தனையை தான் உண்டாக்கும். அது வந்து நம்ம பிராமணனா இருக்கட்டும், சத்திரியனா இருக்கட்டும், வைஷ்யா சூத்ரா எந்த ஒரு வர்ணத்துல நம்ம பண்ணாலும் அதோட சுப்ரீம் கோல் பகவான் விஷ்ணுவா இல்ல அப்படின்னா, கிருஷ்ணரா இல்ல அப்படின்னா அது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பந்தத்தையே ஈடுபடுத்தும். சோ இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிற இன்னையோட இந்த மாடர்ன் சொசைட்டி, அதாவது இந்த என்ன சொல்ல, இந்த ரொம்ப நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த சொசைட்டியோட பிரச்சனை வந்துட்டு இதுதான். நம்ம வந்து வளர்ச்சியை தேடி போறோம், அதாவது அமைதியா இருக்கணும், அதாவது இந்த வேர்ல்ட் பீஸ், யுனைடெட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதாவது நம்ம வந்து என்ன எல்லாருமே பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. பட் இதெல்லாம் வந்ததுனால இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்கோமா? இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ அதான் நம்ம வந்துட்டு டீட்டெயிலா மென்ஷன் பண்ண நிறைய இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, வார் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். சோ பிரபுபாத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சமுதாயத்தோட லீடர் அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஒரு பகவானோட ஒரு உணர்வுல இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு சாந்தி வந்து இருக்கும். அப்படி அவங்க வந்துட்டு இந்த வேதத்தின் படி இல்லைன்னா இந்த லைஃபோட கோலை வந்துட்டு அவங்க வந்து பகவானா வைக்கல அப்படின்னா எந்த ஒரு பீஸா, அதாவது ஒரு அமைதியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருந்தாலும் சரி, அது வந்து நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம பண்ற ஒரு செயலுமே வந்துட்டு எப்படி அப்படின்னா நம்ம வெளிப்புறமா அது வந்து ஒரே மாதிரி இருந்தாலும், அது வந்து ஒரு செயலாக தான் தெரிஞ்சாலும், அது வந்து பகவானுக்காக பண்ணும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா அது செயலற்ற நிலை ஆகுது. சோ பாகவதம்ல வந்துட்டு பிரகலாத் மகாராஜ் வந்து இததான் வந்து உண்மையான செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னா நம்மளோட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப சுயநலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அவன் வந்து அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு எது நல்லது அதை மட்டும்தான் அவன் பார்ப்பான். பட் உண்மையான சுயநலம் வந்து இதுதான், நம்மளுக்கு நல்லது வந்து பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதுக்காக ஆக்ட் பண்ணும் போது அது கரெக்டான, அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு மேல வச்சிருக்கிற ஒரு அக்கறை அப்படின்ட்டுன்னு. பட் அதை தாண்டி நம்ம வந்து நான் என்ன சந்தோஷத்துக்காக தான் பண்றேன் அப்படி இப்படின்னு நம்ம வந்து பகவானை தாண்டி வேற என்ன பண்ணாலும் அது ஆக்சுவலி நம்மளோட நல்லதுக்காக நம்ம பண்ணல, நம்ம வந்து மீண்டும் மீண்டும் இன்னும் கஷ்டப்படுறதுக்காக தான் நம்ம வந்து வழிவகுக்கிறோம். அது வந்துட்டு நம்ம எந்த விதமான கர்மமே இல்லாம ஐயோ கர்மா பண்ணாதானடா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஞானிகளோ இல்ல யோகிகளோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் பாட்டு போய் தபஸ் பண்றேன், எனக்கு குடும்பம் வேண்டாம், புள்ள குட்டி வேண்டாம், காசு வேண்டாம், பணம் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒண்ணுமே பண்ணல நீ மூச்சு விடுறல, ஒண்ணுமே பண்ணல உட்காந்துட்டு இருக்க, நின்றுட்டு இருக்க, இல்ல படுத்துட்டு இருக்க, சோ அதுவும் கர்மம் தான். ஏன்னா ஒரு செயல் செய்யாம நம்ம போன கிளாஸ்லயும் பார்த்த மாதிரி நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்ம சோல் வந்துட்டு ஆத்மா வந்துட்டு செயலற்றது கிடையாது, அது எப்பவுமே அதுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோ நம்ம வந்து அப்படி இருக்கிறவங்க அவங்க செயலற்ற மாதிரி தெரிந்தாலும் வெளிப்புறமா பார்க்கும்போது அவன் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம அவன் வந்து மெடிடேட் தான்ப்பா பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களோட மனசுல பகவான் இல்ல அப்படின்னா அதுவும் செயல்.
அப்படிங்கறதா இன்னையோட ஸ்லோகத்தோட தாற்பயம். ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சூப்பர் மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது சந்தேகமோ இல்லைன்னா ஏதாவது பகிர்ந்துக்க நினைக்கிறீங்களா யாராவது? ஐஷா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி, முதல்ல நான் சொன்ன எக்ஸாம்பிளோட இப்ப இந்த எக்ஸாம்பிள் கரெக்டா ஃபீல் பண்ற கரெக்டா இருக்குமான்னு சொல்லுங்க. இப்ப ஆபீஸ்ல நானும் வேலைக்கு போறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு வராங்க. பட் நம்ம முன்னாடி அதே மாதிரி தான் சில சவுதிக்கு வந்ததுல இருந்து அப்பதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த 3 months, இந்த 2 months கூட சொல்லலாம். முதல்ல கூட அந்த அட்டாச்மெண்ட்ல இப்போ இந்த 2 monthsல நிறைய அந்த அத்தியாயம் 2 அத்தியாயம் 3 தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, நிறைய ஃபீல் பண்ண முடியுது. அப்போ பண்ணும்போது நம்ம டெய்லி காலையில் இந்த சாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா இன்னைக்கு தினம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு கிருஷ்ணருக்காக சாண்டிங் பண்ணி கிருஷ்ணருக்காக சாப்பிட்டு இது பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு வேலைக்கு போகும்போது இன்னைக்கு ஒர்க்ல எந்த இது இருக்காது. எது வந்தாலும் கிருஷ்ணர் பார்த்துக்கிறாரு, அந்த ஒரு இதுல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அப்படிதான் ஒர்க் பண்ண போறேன். பட் எனக்கு ஒர்க் பண்ணும்போது இந்த ஒரு 1 month என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு அந்த ப்ரெஷரைஸ் எவ்வளவு ஒர்க் வந்தாலும் சரி, நைட்டு 10 மணி கூட வேலை பார்க்குறேன் நான். ஆனால் அந்த ப்ரெஷர் இல்லாம ஸ்மூத்தா கொண்டு போயிடுறேன். பட் அதே என் பக்கத்துல இருக்க வந்து எனக்கு இன்னைக்கு இவ்வளவு வந்துருச்சு, எனக்கு இவ்வளவு டார்ச்சரா இருக்கு, நான் பண்ண போறேன் தெரியல, முடிக்க போறதில்லன்னு புலம்பிட்டே இருக்கான். அதனால அவனும் முடிக்கிறான். பட் அவன் அந்த மாதிரி இவ்வளவு பண்ணணுமே, எனக்கு பண்ணி இவ்வளவு வேலை எனக்கு கொடுக்குறாலே அப்படி ஃபீல் பண்ணிட்டு போறான். பட் நான் அது இல்லை, நான் இந்த மாதிரி ஒர்க் எடுத்து நம்ம இந்த ஸ்லைட் பண்ணணும், என்னோட ஒர்க்ல அதையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். குருட்ட சொல்லி அப்ரூவல் வாங்கி அதை ரெடி பண்ணிக்கணும். அப்போ அதையும் பார்த்துட்டு இருக்கு, இதையும் பார்த்துட்டு இருக்கு. ஸோ இது கரெக்டா இருக்குமா? செயலற்ற அந்த இதுக்கு கரெக்டா இருக்குமா? கரெக்ட் தான் அப்புறம் அதே பிரபு. ஒர்க் தான் பார்த்தாரு, நானே இதை ஒர்க் தான் பார்த்துட்டு பட் நான் இந்த மாதிரி அதனால கொண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் பிரபுஜி. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நம்ம பிரபுபாத் அதனாலதான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சமுதாயத்துக்கு என்ன பேரு சொல்ல, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், அதாவது கிருஷ்ண உணர்வு அப்படின்னு. செயல் வெளிப்புறமா என்ன வேணாலும் இருக்கலாம், பட் நம்ம உணர்வு எங்க இருக்கு அப்படிங்கிறது தான். அதாவது என்னது, அம்மாவும் தக்காளி வெட்டுறா, புள்ள இல்லம்மா நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தக்காளி வெட்டுது. ஆனா அது என்ன பண்ணுது, ஐயோ அம்மா மாதிரியே கரெக்டா வெட்டணும், பர்ஃபெக்டா வெட்டணும், ஸ்ட்ரெயிட்டா வெட்டணும், குட்டியா வெட்டணும், பெருசா வெட்டணும் அப்படின்னு கஷ்டப்படுது. அம்மா பரவாயில்ல எப்படி வேணாலும் வெட்டிக்கோ அப்படின்ட்டு அம்மா வந்துட்டு அந்த ஒரு டென்ஷனே இல்லாம வெட்டுவாங்க. ஏன்னா அம்மாக்கு தெரியும் அல்டிமேட் கோல் என்னது, இதை எப்படி நான் மிக்சியில போட்டு அரைக்க தான் போறேன், சட்னி தான் ஆக்க போறேன். சோ சின்னதா வெட்டாலும் பரவாயில்ல, பெருசா வெட்டாலும் பரவாயில்ல. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது, அதாவது இந்த தக்காளியை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு. அது என்ன பண்ணுது, அம்மா அங்க வெட்டி வச்ச மாதிரியே நான் கரெக்டா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மைண்ட்ல என்ன ஆகுது, அந்த சின்ன டென்ஷனும் அந்த ப்ரெஷரும் இருக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி டிவோட்டி என்னன்னா அல்டிமேட் கோல் கிருஷ்ணா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இந்த வழியா இல்லைன்னா வேற ஒரு வழியா வந்துட்டு நான் என்னால எப்படி முடியுமோ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இதை நான் கிருஷ்ணருக்கு நான் எப்படி இந்த செயலை வந்துட்டு நான் அர்ப்பணிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட்ல ஒரு அல்டிமேட் கோலை வச்சுட்டு நம்ம பண்ணும் போது அப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த மனசாந்தி ஆட்டோமேட்டிக்கா வருது. சூப்பர் எக்ஸாம்பிள் சோஜி. மாதாஜி, எனக்கு ஒரு டவுட் கேட்கலாமா? சில்லியா இருக்குமான்னு தெரியல, கேட்கவா? தேனு மாதாஜி. தேனு மன மாதாஜி. எஸ் மாதாஜி. இல்ல, ஆக்சுவலி நேத்து இதுல கிளாஸ்ல வந்து இப்ப நம்ம புண்ணியம் கர்மா 3 விதமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல வந்து புண்ணியம் பாவம் எதுவுமே, அதாவது சாமியை நினைச்சு பண்ணா அது வந்து செயலற்ற இது, அதுல புண்ணியமும் வராது பாவமும் சேராதுன்னு சொன்னாங்கல்ல. அப்படின்னா நம்ம வந்து ஆனா லைஃப்ல எல்லாரும் புண்ணியத்தை சேர்க்கணும்னு தானே சொல்றோம். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு நீங்க ஸ்லோகம் அதுல வந்து அது சம்பந்தமா அதே சம்பந்தமா உள்ள கருத்து தான் சொன்னீங்க. அது எப்படி அப்ப நம்ம செயலற்றதுதான் அப்ப பண்ணணுமா? புண்ணியம் அகர்மா மட்டும்தான் நம்ம எல்லாமே செய்யணும் இல்லையா? அப்படிதான் சொல்றீங்களா? ஆமா மாதாஜி. அதாவது அகர்மா பண்றது வந்து எப்படி அப்படின்னா ரொம்ப சுலபம். அதான் சொன்னேனே, வெளில 2 பேருமே கல் உடைக்கலாம், 2 பேருமே என்ஜாய் பண்ணலாம். நம்மளும் சாப்பாடு என்ஜாய் பண்றோம், நார்மல் பக்தியில் இல்லாதவங்களும் அவங்களும் சாப்பிடதான் செய்யறாங்க. நம்ம ஒண்ணும் எல்லா நாளுமே வந்துட்டு ஏகாதசி மாதிரி நம்ம பட்னி இருக்கிறது கிடையாது, இல்ல வந்துட்டு இன்னைக்கு வேறதோ அன்னைக்கு வேறதோ அப்படின்னு நம்ம இருக்கிறது கிடையாது. நம்மளும் சந்தோஷமா ஹாப்பியா சாப்பிடுறோம். ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்க வந்து தன்னோட நாக்கு இல்லைன்னா தான் மட்டும் சந்தோஷப்படணும், இதை ருசிக்கணும் அனுபவிக்கணும்னு சமைக்கிறாங்க. நம்ம இத வந்துட்டு பகவானுக்கு வந்து இது பிடிக்குமோ இது பிடிக்காதோ, அவருக்கு வந்துட்டு இது நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவரை மனசுல வச்சுட்டு நம்ம அதே சமையலை பண்றோம், அவருக்கு அர்ப்பணிக்கிறோம், அதை சாப்பிடுறோம். என்ஜாய் பண்றோம், அவங்களும் என்ஜாய் பண்றாங்க. சோ அதான் ஒண்ணும் இல்ல. இன்னொரு எக்ஸாம்பிளா வந்துட்டு பிரபுபாத் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பௌதிகமா இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்க, அவங்க வந்து உறவு வச்சுக்கிறாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலா பக்தியில இருக்கிறது நம்ம யாரும் எல்லாருமே சன்னியாசி எல்லாம் இல்லைங்க. எல்லாருமே வந்துட்டு
நிறைய பேர் கல்யாணம் பண்ணிருக்கோம், நிறைய பேர் குடும்பத்தோட இருக்கிறோம். சோ நம்மளுக்கும் வந்துட்டு எல்லா விதமான வந்துட்டு உறவுகளும் நம்மளும் வச்சிருக்கோம். பட் டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த நம்ம வந்து ஃபேமிலியில இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அதை சேர்ந்து நம்ம எப்படி வந்துட்டு பகவானுக்காக நம்ம அந்த ஒரு பாத்ல எப்படி ப்ராக்ரஸ் ஆகுறது அப்படின்னு பாக்குறோம். அதுக்குதான் வந்துட்டு பகவான் வந்து இந்த வர்ணாசிரமமோ இந்த வேதங்களே கொடுத்திருக்காரு. சோ எஸ், நீனும் என்ஜாய் பண்ணிக்கோ, நீனும் அந்த மைத்துனம்ச உறவு வச்சுக்கோ. பட் என்ன பண்ணு, அது வேதத்தின் படி ஒரு ஒழுங்கு நெறியின் படி நெறிமுறைகளின் படி நீ அதை செய் அப்படிங்கிற மாதிரி. சோ இதை செஞ்சு கடைசியா என்ன அல்டிமேட் கோல் என்ன, பகவானுக்கு நம்ம வந்து சேர்ந்து எப்படி சேவை பண்ணோம் அப்படிங்கிறது தான். சோ கர்மா அண்ட் விகர்மா, அதாவது வேதங்களின் படி செய்ய தகுந்தது செய்யக்கூடாதது ரெண்டுமே பண்ண வேண்டாம். ரெண்டுமே எப்படின்னா, அந்த ஒரு சக்கரத்துல அந்த ஒரு குட்டி ஹாம்ஸ்டர்ல அந்த எலி ஒண்ணு அந்த வீல்ல வந்து முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க, அப்பனா அந்த வீல் என்ன இப்படி சுத்துது, அதே வீல்ல அது பின்னாடி பார்த்து ஒண்ணு அந்த வீல் இப்படி சுத்துது. ஆனா இருக்கிறது என்னமோ அந்த வீல்குள்ளேயேதான் இருக்கு. சோ அது வெளியில அந்த வீல்ல இருந்து வெளியில வந்தாதான் அது அந்த ஓடும் போது என்னன்னா அந்த கூண்டை விட்டு அதனால வெளியில வர முடியும். சோ அதே மாதிரி நம்ம பண்றது வெளிப்புறமா, இந்த ஸ்லோகமே அதுதான், வெளிப்புறமா பார்க்க ஒன்றாக தெரிந்தாலும் நம்ம அக்கர்மா செய்யும் போது இந்த மொத்த இந்த சுழற்சியில இருந்து நம்ம வெளியில வந்து அது செயல்படுற மாதிரி. சோ அப்போ நம்ம ஒரு ப்ராக்ரஸ் இருக்கும். ஓகே, இங்க இருந்து நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு போறதுக்கு ஓகே 1 அடி 2 அடி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். த்ரெட்மில்லையே ஓடிக்கிட்டு இருந்தா அதே இடத்துல தானே நிப்போம். த்ரெட்மில் இருந்து இறங்கி வந்தாதான் நம்ம வீட்டுக்கு நம்மளோட பகவான் கிட்ட கோலோக விருந்தாவன் வைகுண்டத்துக்கிட்ட போறதுக்கு 1 அடி நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கறது வந்துட்டு இந்த ஸ்லோகத்துக்கு ஆச்சரிய சொல்றாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணேனா மாதாஜி? ஓகே மாதாஜி, தேங்க்யூ சோ மச், நன்றி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. நான் ஒன்று சொல்லலாமா? இந்த பகவத்கீதா கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஃபோன் ஏதாவது வந்தால் ஹலோன்னு சொல்லுவோம். இப்போ யாராவது ஃபோன் அடித்தாலும் வர வார்த்தை தான் ஹரே கிருஷ்ணா தான் ஃபர்ஸ்ட். இப்போ தட் மச் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹஸ் ஹேப்பன். அது மட்டும் இல்லை, எந்த வேலை பாவத்தை பற்றியோ புண்ணியத்தை பற்றியோ கவலைப்படாமல் செய்கிற வேலை செஞ்சுட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தால் போகிறோம். யூ டோன்ட் ஹேவ் டு ஈவன் பாதரப்படுறது புண்ணியமாக பாவம், அக்கார்டிங் டு மீ. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் தேங்க்யூ. வெரி குட். நம்ம செய்யற வேலையை முடிஞ்ச அளவுக்கு கிருஷ்ணருக்காக செய்வோம். அப்படி செய்ய முடியாத பட்சத்தில், நேற்றுக்கு ஒரு மாதாஜி கேட்டாங்க இல்லையா, அவங்க எப்படியும் அந்த தானம் அந்த சேரிட்டி வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறாங்க, முடியலையா கிருஷ்ண அர்ப்பணம் சொல்லிட்டு அந்த ஒரு செய்யற அதாவது ரொம்ப நம்ம வந்து புறம்பா வந்து எதுவும் செய்யாம இருக்கிறோம், நார்மலா ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலும் அந்த பகவானுக்கு அர்ப்பணிக்க முடியலன்னா நம்ம மனசுல கிருஷ்ண அர்ப்பணம் சொல்லிட்டு நம்ம அதை செஞ்சிடலாம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த சேரிட்டி மூலமா நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதோட வந்து அந்த ஒரு அதோட ரிசல்ட் பலம் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. நல்லது இருந்தாலும் கிருஷ்ணா நீனே வச்சுக்கோ, கெட்டது இருந்தாலும் அது நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. ஹரே போல். சூப்பர் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ் ஐஸ்வர்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, எனக்கு புரியுற மாதிரி இதை மட்டும் சொல்ல முடியுமா மாதாஜி? கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் காண்பவனே மனிதரில் அறிவுடையவர் ஆகிறான். இதை ஷார்ட்டா எனக்கு சொல்ல முடியுமா? அதாவது கர்மத்துல அகர்மாவ, அதாவது கல் உடைக்கிறது கர்மா, பட் அதுல வந்துட்டு அகர்மா. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அது தெரியுது, அதாவது அவன் வந்து இந்த காசை வந்து பகவானுக்காக பிரயோஜனப்படுத்த போறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா. சோ நம்மளுக்கு தெரியுது வெளிப்புறமா அது பார்க்க கர்மாவா இருந்தாலும் அது அகர்மா அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இன்னொருத்தன் தமிழ்ல அது என்னது மாதாஜி? அக்கர்மாவில் கர்மாவை காண்பவங்க இல்லையா. வெளிப்புறமா வந்துட்டு அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு யோகி மாதிரியோ ஒரு ஞானி மாதிரியோ எந்த விதமான செயல்லையுமே நான் வந்து கர்ம செயல்லையுமே நான் ஈடுபடல, நான் வந்து ஒன்லி தியானம் பண்ண போறேன், இல்லைன்னா நான் வந்து ஒன்லி வந்துட்டு நான் ஒண்ணுமே செய்யாம இருக்க போறேன் அப்படின்னா வெளிப்புறமா அது செயலற்ற நிலை, அதாவது கர்மம் அகர்மா மாதிரி இருக்கும். ஏன்னா அகர்மாவோட அர்த்தம் என்னன்னா செயலற்ற நிலைன்னு சொல்லியிருப்பாங்க. சோ வெளிப்புறமா அது பார்க்க அகர்மா மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட மனசுல வந்து பகவான் இல்லைன்னா அது கர்மம் தான், அது வந்து ஒரு செயல் தான். இத வந்துட்டு புரிஞ்சுக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். தேங்க்யூ மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லைன்னா பாயிண்ட்ஸ் இருக்கா? இல்லைன்னா நம்ம ரீகேப்க்கு போகலாம். மாதாஜி, வெளிப்படையா அக்கர்மமா இருந்தாலும் அப்படின்னு சொல்றீங்களா? வெளிப்படையா அக்கர்மமா இருக்கிறதுனா எதை சொல்றீங்க மாதாஜி? செயலற்ற மாதிரி இருந்தாலும், நம்ம பாக்குறதுக்கு அது செயலற்ற நிலை மாதிரி இருந்தாலும், அவர் ஒண்ணுமே செய்யலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
சோ வெளிப்புறமா பார்க்க ஓகே அவங்க வந்து ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் அவங்க வந்து மனசுல பகவான் இல்லைன்னா அதுவும் கர்மம் தான். ஏன்னா கண்டிப்பா மூச்சு விடுவாங்க ஓகே அப்படிங்க, அட்லீஸ்ட் அதுவாது பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இது அர்த்தத்துல சொல்றாங்க மாதாஜி. ஓகே, நம்ம ரீகேப்க்கு ஹரே கிருஷ்ணா போலாமா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மாதாஜி, நான் ஒரு பாயிண்ட் சொல்லாம மாதாஜி? மாதாஜி வந்து பிரசாதம் பண்றத பத்தி சொன்னாங்க இல்லைங்களா? இதுல வந்து மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் அரெஸ்ட் பண்ணிருக்கும் போது அந்த ஸ்டோரி தெரியும் இல்லைங்களா மாதாஜி உங்களுக்கு? கிட்டத்தட்ட தெரியும் பிரபு. மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஜெயில இருந்தாரு. அந்த டைம்ல வந்து அவருக்கு ஒரு நைட்ல வந்து ஒரு ட்ரீம் வந்தது. அந்த ட்ரீம்ல வந்து அவங்க அம்மாவை வந்து அவர் கில் பண்ற மாதிரி ஒரு ட்ரீம் வந்தது. அந்த டைம்ல வந்து அவர் வந்து வார்டன் கிட்ட போய் கேக்குறாரு, இன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது, இந்த சாப்பாட்டுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கும்போது அவர் வார்டன் சொல்றாரு, ஆமா இன்னைக்கு வந்து ஒரு குக்கு வந்து மாறிட்டாங்க, மெயின் குக்கு வந்து வேற ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு வந்து அவங்க அம்மாவை கில் பண்ணதுனால அவரு தான் ஜெயில இருக்காரு, அவர் தான் இன்னைக்கு வந்து சமைச்சாரு அப்படின்ட்டு அந்த வார்டன் சொல்றாரு. அப்போ வந்து மகாத்மா காந்திக்கு புரியுது, அந்த கான்சியஸ்னால வந்து சமைச்சதுனால அந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால எனக்கு வந்து இந்த ட்ரீம் வந்தது அப்படின்ட்டு வார்டன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாதாஜி. டீடைல்டா தெரியல பிரபுஜி, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது நம்ம ஆமா. பண்ற ஒரு செயல்லயும் உணர்வு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அந்த அவருடைய மகாத்மா காந்தி சரித்திரத்துல வந்து இந்த ஸ்டோரி எழுதியிருக்காரு அவரு. சூப்பர் சூப்பர், வெரி குட் பிரபுஜி. அந்த மாதாஜி சொன்னாங்க இல்லைங்களா, நான் பிரசாதம் பண்றத பத்தி, அதுக்காக சொல்ல வந்து மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. சோ நம்ம அது பகவானுக்காக பண்ணும்போது அந்த அந்த போகா வந்துட்டு அது பகவானுக்காக நம்ம பண்ணி அது பிரசாதமா சாப்பிடும் போது சாப்பிடுறவங்களுக்கும் அந்த பக்தி கிடைக்கும். அதேதான். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டாக்டர், சூப்பர் Yes, நைஸ் Mataji. கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து ரீகேப் போயிடலாமா? எஸ் மாதாஜி. இன்னைக்கு ரீகேப் வந்து லக்ஷ்மி மாதாஜி பண்றாங்க. லக்ஷ்மி மாதாஜி ஹரே கிருஷ்ணா, இருக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு 2 இதை பத்தி சொன்னாங்க, கர்மா அகர்மா பத்தி. ஒண்ணு செயல் செய்யற நிலை, இன்னொன்னு செயலற்ற நிலைன்னு சொன்னாங்க. செயல்கள் ஒண்ணா இருந்தாலும் உணர்வுகள் வேறுபடும். கிருஷ்ண உணர்வோடு செய்யும் போது அது அது வேற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப செயல்ல செயலற்ற நிலையும் செயலற்ற நிலையில செயலையும் பாக்குறவன் புத்திசாலி அப்படின்னு சொன்னாங்க. அர்ஜுனன் எக்ஸாம்பிள் சொல்லும்போது, அர்ஜுனன் வந்து குருவை கொல்றமே, உறவுகளை கொல்றமே அப்படின்னு அவர் பாவம் நினைச்சா கூட அது கிருஷ்ணர் சொல்றபடி செய்யறதுனால அது கர்மத்துல அகர்மா மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. புண்ணியம் செய்யறதுனால நமக்கு என்ஜாய் பண்ணுவோம், பாவம் செய்யறதுனால சஃபர் பண்ணுவோம். ரெண்டுமே கஷ்டம்தான். புண்ணியம் பாவம் ரெண்டும் இல்லாம இருக்கணும், பேலன்ஸா இருக்கிற மாதிரி அகர்மா இதுல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நம்ம எந்த கர்மம் செஞ்சாலும் அது பந்தத்தை உண்டு பண்ணும். ஆனா அது கிருஷ்ண உணர்வோட தாண்டி செய்யும் போது, கிருஷ்ண உணர்வோட செய்யும் போது அது பந்தப்படாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா அது பந்தத்தை தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைஃப் கோல்ல வந்து பகவான வச்சுக்கலன்னா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிரந்தரமா இருக்காது. எதை செஞ்சாலும் கிருஷ்ணர் உணர்வோட செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடவுளுக்காக செய்யும்போது அது செயலற்ற நிலை, நமக்காக செய்யும்போது அது பந்தப்படுத்தும் அப்படின்னு. ஞானிகளும் யோகிகளும் எதுவுமே செய்யாம இருந்தாலும் அதுவும் கர்மம் தான், கர்மத்துலதான் வரும். ஏன்னா நம்ம மூச்சு விடுறது கூட ஒரு செயல் தான். அதனால எதுவும் செய்யாத நிலைன்னு ஒண்ணும் கிடையாது, ஆத்மா வந்து செயலற்றது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சமையல் பண்ணும்போது இது பகவானுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது அது அகர்மாவாயிடும். வெறும்னா சமையல் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அது வேலையா இருக்கும், கர்மமா இருக்கும். இது பகவானுக்கு இன்னைக்கு சாப்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது அது அகர்மாவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாதாஜி. எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். அதனால கர்மத்துல அகர்மத்தையும் அகர்மத்துல கர்மத்தையும் பாக்குறவன் தான் புத்திசாலின்ற மாதிரி ஃபைனலா சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க, சூப்பர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ லக்ஷ்மி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தெரிஞ்சதை சொன்னது. ஏதாவது விட்டுருந்தா தெரியல மாதாஜி.
கிளாஸோட கருத்து என்னவோ அத சூப்பரா சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ லக்ஷ்மி மாதாஜி. மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ணா. ஆம், ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஈஸ்வரி மாதாஜி. இல்ல ஒண்ணுமில்ல. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கடைசியா நம்மளுக்கு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அதாவது வர சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நம்மளுக்கு துளசி தேவியை பத்தின கிளாஸ். சரியும் தட்சத். ஸோ அதுக்கு வந்துட்டு போஸ்டர் இன்னைக்கு குரூப்ல போட்டுருவாங்க மோஸ்ட்லி மாதாஜி. அவ்வளவுதான். ஹரியோம் தட்சத். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாஞ்சகல்ப சொல்லலாம். வைஷ்ணவ பிரணாம். वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णवंत की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे। हरि हरि बोल। वैष्णव